நீண்ட நேரத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு நம்மத்திலே அருமையான போதகர் ஸ்டீபன் தேவகுமார் ஐயா இருக்கிறார்கள். வருஷந்தோறும் அவர்கள் முதல் ஞாயிறன்று அவருக்கு நிறைய ஊழியங்கள் இருந்தாலும் நம்முடைய சபையில் வந்து வாக்கு தத்தத்தை நம்மோடு கூட என்ன செய்வார், பகிர்ந்து கொள்வார். விசேஷமாக நான் சரீர பலவீனமாயிருந்த பொழுது அவர் செய்த உதவி ஒரு நாளும் மறக்க முடியாது. அந்த சமயங்களெல்லாம் எப்பொழுதெல்லாம் எனக்கு உடல்நிலை முடியலையோ ஃபோன் பண்ணி, பாஸ்டர் நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ இதை முடிச்சுட்டு அவருடைய ஆராதனைக்கு போகணும், அங்கேயும் ஆராதனை இருக்கிறது. அதனால் வந்து அவர் செய்த எல்லா உதவிகளுக்காக நான் அவருக்கு நன்றி சொல்லுகிறேன். அருமையாக நான் சென்னைக்கு ஆரம்பத்தில் வந்த நாட்களிலிருந்து அவரோடு கூட பயணித்து வருகிறேன். என்னுடைய ஊழியத்தின் காரியங்களில் அநேக நல்ல ஆலோசனை கொடுத்து என்னை அந்த நாட்கள் அவர் எனக்கெல்லாம் சீனியர். அவர் அநேக நல்ல ஆலோசனைகளை கொடுப்பார். ஆகவே இந்த நாளில் அவர் இந்த வருஷமும் இந்த முதல் ஆராதனையில் வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் அவரையும் துணைவியாரையும் பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கரங்களை தட்டி அவரை நான் வரவேற்கலாமா? இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய ஆண்டிலே உங்கள் எல்லாரையும் பார்ப்பது மிகுந்த சந்தோஷம். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுவோமா? ஆமேன். கர்த்தர் நல்லவர். தேவன் தருகிற ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. இந்த நாளை கர்த்தர் கொடுத்திருக்கிற என்றால் அதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. நேற்று இரவும் என்னுடைய சபையில் ஒரு மூத்த ஒரு விசுவாசி மரித்து போனார். ஆவடி ரொம்ப தூரத்தில். அதெல்லாம் முடிச்சு ராத்திரி நடு இரவில் வந்தோம். கடந்த மாதங்கள் முழுவதும் கொரியாவில் அவனுடைய ஊழியம் செய்ய ஆண்டு இரக்கம் பாராட்டினார். -10 கொரியாவில். -10ன்னு சொன்னீங்கன்னா அதாவது நம்முடைய முழங்கால் அளவு அங்கே ஐஸ் இருக்கும், ஓட்டிகிட்டே இருக்கும் ஐஸ். இரவெல்லாம் பகலெல்லாம். காலையில் பார்த்தீங்கன்னா காரே தெரியாது. அந்த காரெல்லாம் பனி மூடி இருக்கும். கடந்த வாரங்கள் எல்லாமே அந்த கொரியா தேசத்தில் அவனுடைய ஊழியம் செய்ய உதவி செய்தார். தொடர்ந்து பிரயாணங்கள், தொடர்ந்து ஊழியங்கள். அவனுடைய தயவு இம்மட்டும் நம்மை பாதுகாக்கிறது. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? நான் வரும்போது கூட பார்த்தேன், நிறைய கண்ணீர் அஞ்சலின்னு போடுறது. எங்கப்பட்டு கண்ணீர் அஞ்சலி எல்லாம் சொல்லுங்க. தேவனே, நீ தருகிற ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு நோக்கம் உண்டு. சொல்லுங்க, நோக்கங்களின் ஆண்டவர். நோக்கம் இல்லாமல் உங்களை என்ன தேவன் பூமியில் வச்சிருக்க மாட்டார். சத்தமா சொல்லுங்க. ஒரு வாழ்வு அது உமக்காக. வாழ்கிற நாளெல்லாம் ஆண்டவருக்கு பயனுள்ள வாழ்க்கை வாழ்வோம். அடிக்கடி நான் சொல்லுவேன், தேவனுக்கு பயன்படாத என் சரீரம் எனக்கே பயன்படாது. தேவனுக்கு பயன்படாத என் நேரம் எனக்கே பயன்படாது. தேவனுக்கு பயன்படாத என் பணம் எனக்கே பயன்படாது. தேவனுக்கு பயன்படாத என் வீடு எனக்கு பயன்படாது. தேவனுக்கு பயன்படாத என் வாகனம் எனக்கே பயன்படாது. புரிஞ்சுதா? சொல்லுங்க. தேவனுக்கு பயன்படாத என் சரீரம், சரிதபா சொல்லுங்க. பொன்னான உடம்பு ஆண்டவருக்கு பயன்படணும். இல்லை, உங்களை தான் சொன்னேன். சொல்லுங்க. சரீரம் கர்த்தருக்கு. வாட்சி பாருங்க. என் நேரம் கர்த்தருக்கு, என் பணம் கர்த்தருக்கு, என் அறிவு கர்த்தருக்கு, என் திறமை கர்த்தருக்கு. நிறைய இருக்குது, ஆனால் பயன்படுத்துறதில்லை. ஒரு வார்த்தை இருக்குது ஆங்கிலத்தில், யூஸ் இட் அதர்வைஸ் யூ வில் லூஸ் இட். பயன்படுத்து, இல்லையேல் பாழாய் போகும். அதான் கற்றுக்கொண்டேன் 55 ஆண்டுகளில் ஆண்டவரோடு. நான் கற்றுக்கொண்ட ஒரே பாடம் என்னென்னா, ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் a visitor, it comes in a while. வாய்ப்பு என்பது ஒரு முறை, அதை பயன்படுத்தாவிட்டால் வாய்ப்பே வராது. எல்லாம் சொல்லுங்க. வாய்ப்பு என்பது ஒரு முறை, அதை பயன்படுத்தாவிட்டால்
வாய்ப்பே வராது. சொல்லுங்க, கர்த்தர் தந்த வாய்ப்பு. கைப்பிடி சொல்லுங்க, கைப்பிடி சொல்லுங்க. நல்ல சபை, நல்ல போதகர், நல்ல வார்த்தை, நல்ல மனைவி அமையணும், நல்ல கணவன் அமையணும், எல்லாவற்றுக்கும் மேல் நல்ல பாஸ்டர் அமையணும். என்ன எப்படி பார்க்குறீங்க? நான் லஞ்செல்லாம் வாங்கிறது இல்லை. நிறைய சபையில் நல்ல பாஸ்டர் இல்லை. ஏறக்குறைய 70 சபைகளை நான் நிர்வாகம் பண்ணுறேன். ஒரு ஆயிரக்கணக்கான சபைகளை சந்திக்கிறேன். அநேக சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? பாஸ்டர், உள்ள இருக்க முடியல, வெளியும் போக முடியல அப்படின்னாங்க. சமீபத்தில் நான் பாளையங்கோட்டையில் ஒரு பெரிய சபையில் பேசினேன். இது உண்மை. பாளையங்கோட்டைன்னு சொன்னாலே இட் இஸ் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி, ஒரு பெரிய பல்கலை. அங்கே எல்லாமே படித்தவங்க. ஒரு பெரிய சபை, ஒரு பெரிய ஸ்தாபனம், ஒரு பெரிய தலைவர். அந்த அம்மா சொன்னாங்க, கூட்டம் முடிஞ்ச பிறகு, நீண்ட நாளைக்கு பிறகு நல்ல ஒரு செய்தி கேட்டேன் அப்படின்னாங்க. என்னங்க, 2 நாளைக்கு பிறகு ஒரு செய்தி கேட்டேன்னாங்க. என்னங்கன்னு கேட்டேன். இல்லை பாஸ்டர், ஒரு செய்தி கேட்டேன் அப்படின்னாங்க. நீங்கள் யாருமான்னு கேட்டேன். நான் அந்த கல்லூரியில் PhD ப்ரொஃபஸராக இருக்கிறேன். நாங்கள் என்ன பிரச்சனை கேட்டேன். ஏதோ பண்ணுறாரு எங்கள் பாஸ்டர். நானும் கேட்குறேன், உள்ளம் இருக்க முடியல, வெளியே போகவும். என்ன பார்க்குறீங்க? சொல்லுங்கள், நல்ல போதகருக்காக நன்றி. சத்தமாக சொல்ல மாட்டீங்களா? நல்ல சபைக்காக நன்றி, நல்ல குடும்பங்களுக்காக நன்றி. மனசார சொல்கிறீங்களா? இந்த மனைவிக்காக நன்றி, இந்த கணவருக்காக நன்றி. ஆமாம், இவருக்கு என்ன தெரியும் நான் படுற பாடெல்லாம். அது இல்லைன்னா நான் இங்கே நம்ம இன்னைக்கு எந்திருக்க மாட்டோம். சொல்ல மாட்டீங்களா? அப்படிப்பட்ட ஒரு மனைவி இல்லைன்னா இன்னைக்கு நீங்கள் இங்கே இருக்க மாட்டீங்க. ஆண்டவர் எல்லாருமே அவருக்கு தெரியும் யார் யாரோட இணைக்கணும்னு. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? He knows. ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, மேன் ஜாயின்ட் பட் காட் ஜாயின்ஸ். கொஞ்சம் இங்கிலீஷில் புரியுது கஷ்டம். JOINT, மேன் ஜாயின்ட். ஆனால் ஆண்டவர் ஜாயின் பண்ணல, ஜாயின்ஸ், JOINS. அந்த அர்த்தம் தெரியுமா? அவர் அதாவது ஜாயின் பண்ணல, ஜாயின்ஸ் JOINSக்கு இணைத்திருக்கிறார். சொல்லுங்க, இணைத்திருக்கிறார். when God joins, no need of help. இந்த உலகத்தில் யாரும் நம்மளை முட்டு கொடுக்க வேண்டியதில்லை. இது புரியுதா? இது ஜாயிண்ட். இதெல்லாம் இந்த சட்டை ஒரு ஜாயிண்ட் தான், அப்படியே முழுசாக இருக்குது. ஆனால் தேவன் அப்படி பண்ணலை. சொல்லுங்கள், நல்ல குடும்பம் கொடுத்துருக்கிறார். சத்தமாக மனசார சொல்ல மாட்டேறீங்க பார்த்தீங்களா? என் கணவருக்காக நன்றி. வயத்திருக்க மாட்டீங்களா? என் மனைவிக்காக நன்றி. சண்டை போடுற மனைவி தான், ஆனால் நன்றி. என்ன அப்படி சொல்கிறீங்க? கோபக்கார புருஷன் தான், ஆனால் நன்றி. சத்தமாக சொல்லுங்க. ஏன் தெரியுமா? உங்களை வச்சு அவர் உருவாக்குறார், அவரை வச்சு உங்களை உருவாக்குறார். என்னடி பார்க்குறீங்க? நான் அடிக்கடி கேட்பேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் நான் ஒரு தப்பும் பண்ணலையே ஆண்டவரே, இவனையே எனக்கு விசுவாசியாக கொடுத்தீங்கன்னு. அப்போ தேவன் சொல்கிறார், மகனே அவனை வச்சு தான் அவனை உருவாக்கவே போகிறேன். அதுக்கு அவனை தான் பயன்படுத்துகிறாரா? அவனை தான் பயன்படுத்துகிறார். மோசையை உருவாக்க ஒரு பார்வோனை பயன்படுத்தினார். புரியுதா? புரியலைங்களா? மோசையை உருவாக்க அழைக்கப்பட்டவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன், கிருபை பெற்றவன், தரிசனம் பெற்றவன், வாக்குத்தது சொந்தக்காரன். ஆனால் அவனை உருவாக்குவதற்கு யாரை பயன்படுத்துகிறாரு? சத்தமாக சொல்லுங்க, கைப்பிடி சொல்லுங்க. அந்த பார்வன் வீட்டிலே இருக்கிறான். அது ஆம்பளை பார்வனாக இருக்கலாம், பொம்பளை பார்வனாக கூட இருக்கலாம், அது இங்கே கூட இருக்கலாம். புரியவே மாட்டேன். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? 10 முறை சில நேரங்களில் ஆண்டவர் நமக்கு புரியறதில்லை. ஒய் லார்ட், இதையும் ஆண்டவர் அழைக்கப்பட்டிருக்கிறேனே, அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேனே, கிருபை இருக்குது, வரம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஒய் ஐ ஹவ் திஸ் சர்க்கம்ஸ்டான்சஸ், இந்த சூழ்நிலை ஏன் வச்சிருக்கிறீங்க? தேவன் சொல்கிறார், உன்னை இன்னும் பயன்படுத்த விரும்புகிறேன். சில நேரங்களில் அது அசட்டை பண்ணப்படுகிறோம். அசட்டை பண்ணப்படுற இடத்துல தான் தேவனை அங்கீகரிக்க போகிறார். எங்கெல்லாம் அசட்டை பண்ணப்படுறீங்களோ அங்கெல்லாம் தேவன் அங்கீகாரம் இருக்குன்னு அர்த்தம். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்கள். அசட்டை பண்ணப்படுற இடங்கள் ஏராளம் உண்டு. கணவனால், மனைவியால், பிள்ளைகளால், உறவுகளால் எங்கெல்லாம் அசட்டை பண்ணப்படுகிறோமோ அங்கெல்லாம் பரலோகத்தில் அங்கீகாரம் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஒரு ஆமீனே சொல்ல மாட்டீங்க போல. இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா?
ரைட். இல்லை நீங்கள் இருக்கிறீங்களா இல்லையா எனக்கு தெரியும். பாஸ்டர் வேறு, நான் வேறு. சரி, நான் கடந்த முதல் 31 ஒரு வாசனத்தை என் ஆலயத்தில் பேசினேன். அதை நான் இப்போ பேசவில்லை. அவனுடைய வாக்குத்தத்தங்களை வெளியே கொடுப்பாங்க. எரேமியா 29 பேசினேன். அவனுடைய கருப்பொருள் என்னவென்றால், நான் நினைத்திருக்கிற நினைவுகள். தமிழ் வேதத்தில் நான் நினைத்திருக்கிற நினைவுகள் போட்டிருக்கோம். ஆங்கில வேதத்தில் the thoughts I have success and hope. நான் உன்னை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகள் வெற்றிக்கானது, வாழ்வுக்கானது, செழிப்பானது, நம்பிக்கைக்குரியது. இந்த வார்த்தை என்ன பார்ப்பீங்களா? நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேர் நினைத்திருக்கிற நினைவுகள். நன்றாக கவனிக்க வேண்டும். செய்தி அதல்ல. 700 கோடி மக்கள் வசிக்கிறார்கள் இந்த பூமியில. அந்த 700 கோடி மக்கள் வசிக்கிற இந்த பரந்த பூமியிலே ஆண்டவர் என நினைவு வைத்திருக்கிறார். சத்தமா சொல்லுங்க. நம்ம அடிக்கடி யார் நினைக்கிறதே இல்லை. நான் தொடர்ந்து பிரயாணம் செய்கிறேன். இந்த ஆண்டில் பல ஆயிரங்கள், பல லட்சங்கள் பிரயாணம் செய்தேன். இந்த எண்ட் ஆஃப் தி இயர் மந்த் வரைக்கும் தொடர்ந்து இந்த மாதம் முழுங்க பிரயாணம் பண்ணுறேன். ஒரு உண்மை என்னவென்றால், இது உண்மை, தவறா சரியான்னு தெரியல. அடிக்கடி அதாவது வீட்டு வெளியே போன உடனே மனைவியோ பிள்ளைகளோ அந்த சிந்தனை அதிகமாக வர்றதில்லை. ஏன்னா தொடர்ந்து கூட்டங்கள், காலை மாலை இரவு ட்ராவலிங், பல ஆயிரம் மைல்கள் பிரயாணங்கள். இப்போ கொரியால் இருக்கும்போது பயங்கர சறுக்குதல், பயங்கர சறுக்கு. பல முறை அங்கே விழுந்திருக்கிறேன். இந்த பனியில், அந்த ஐஸ் கட்டியில், அந்த வாகனங்கள் போகும்போதே பயமாக இருக்கும். நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், எப்போ நினைக்கிறதில்ல, மனைவியோ பிள்ளைகளோ நினைக்கிறதில்லை. ஆனாலும் இப்படிப்பட்ட இந்த உலகத்தில் என்மேல் நினைவாக இருக்கிற கர்த்தர். சொல்லுங்க, உங்கள் மேல் நான் நினைத்திருக்கிற நினைவுகள். நமக்கு என்ன தெரியுமா? நினைக்கக்கூடாது அர்த்தம் இல்லை, நேரம் இல்லை. சத்தமா சொல்லுங்க. நேரம் எடுத்து என் நினைவு கூறுகிறார். கரங்களை கொஞ்சம் சொல்லுங்களையா. சொல்லுங்க, என்னை குறித்து கூட சிந்திக்க நேரம் இருக்குதே. புரியுதா உங்களுக்கு? நம்ம எப்போ நினைக்கிறோம்? ஒரு ஆளை தேவைன்னா அவர் நினைக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? எப்போ நினைக்கிறோம்? சத்தமா புரியுதா உங்களுக்கு? சந்துரு எப்போ நினைக்கிறேன்? எனக்கு ஏதாவது ஒரு பலவீனம் வந்துச்சுன்னா என்ன மருந்து சாப்பிடலான்னு சந்துரு நினைக்கிறேன். இல்லை சந்துருவை நான் ஏன் நினைக்கிறேன்? புரியவே மாட்டேங்குது. சந்துரு இதுக்கு என்ன மாத்திரை சாப்பிடலான்னு. அப்போ நமக்கு எது எப்போ நமக்கு தேவை வரும்போது நினைக்கிறது. நான் அவருக்கு தேவையே இல்லை. சத்தமாக சொல்லுங்க. என்னில் என்ன நன்மை கண்டீர்? நம்ம அவர் தேவையே இல்லை, ஆனால் நம்ம நினைக்கிறார். அவருக்கு நான், அதாவது நமக்கு அவர் தேவை, அவருக்கு நான் தேவையில்லை. புரியுதா எல்லாருக்கும்? நமக்கு அவர் தேவை, ஆனால் அவருக்கு என்ன மாதிரி ஐயா மாதிரி கோடிக்கணக்கான ஸ்டீஃபன் தேவகுமாரையும் கோடிக்கணக்கான ஜேம்ஸ் பால்ராஜ் அவர்களை உருவாக்க முடியும். ஆனால் என்னதான் நம்பியிருக்கிறார். காரணம் சொல்லுங்க, என் நினைவாக இருப்பவரே. அதை நான் கடந்த வாரத்தில் பேசியிருக்கிறேன். எனக்குரிய தாழ்மையாக சொல்லுகிறேன். யூடியூபில் 10,000க்கு மேற்பட்ட செய்திகளை நான் பதிவேற்றம் பண்ணியிருக்கிறேன். மோர் தென் 10,000. அது கஷ்டம், நேரம் வேணும், அதுக்கு பொறுமை வேணும், அதை ஒளிப்பதிவு செய்யணும், அதை எடிட் பண்ணணும். இதெல்லாம் கஷ்டம். பணத்துக்காக இல்லை, நாம் மறித்தாலும் அது பேசும். மோர் தென் 10,000 மெசேஜஸ் அதில் இதில் பேசியிருப்பேன். உங்களை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகள் அப்படின்னு பேசியிருப்பேன். கேளுங்கள். அவனுடைய வாக்குத்தத்தத்தை பின்னால் கொடுப்பாங்க, பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களை குறித்து சொல்லுங்கள். என்னை குறித்து நினைத்திருக்கிற உயர்வான, மேலான, உன்னதமான, மகிமையான, நம்பிக்கைக்குரிய, செயல்படுத்தக்கூடிய நினைவுகள். ஆங்கில வேதத்தில் ஐ நோ யுவர் ட்ரீம்ஸ், ஐ நோ யுவர் மோட்டிவேஷன்ஸ், ஐ நோ யுவர் பிளான். தமிழ் பைபிளில் விளக்கமாக எளிமையாக போட்டிருக்கோம். ஆண்டு சொல்லுகிறார், உன் கனவுகள் கூட எனக்கு தெரியும். கரங்களை உயர்த்தி, you know my dreams, you know my plans, you know my motivation. நான் இப்போ ஏன் நிற்கிறேன் அது கூட அவருக்கு தெரியும். நான் ஏன் ஊழியம் பண்ணுறேன் அது கூட தெரியும். நான் ஏன் இந்த 10,000 பிரசங்கம் யூடியூப்பில் பண்ணியிருக்கிறேன் அது கூட தெரியும். சொல்லுங்கள், he knows my motivation. கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். நான் ஏன் சபைக்கு வந்திருக்கிறேன் அது கூட தெரியும். நான் ஏன் ஊழியம் பண்ணுறேன், he knows my motivations, he knows my plan, he knows my dreams, he knows my intention. என நோக்கத்துக்காக நான் இந்த ஊழியத்துக்கு வந்தேன்.
நான் யோசித்து பார்க்குறேன், இன்னைக்கு 55 ஆண்டுகள் முடிய போகுது. புரியுதா உங்களுக்கு? நான் இந்த சபைக்கு வரும்போது எனக்கு 17 வயசு, இன்னைக்கு எனக்கு 73 வயசு. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். நான் சபைக்குள்ளே கால் வைக்கும்போது எனக்கு 17 வயசு, இன்னைக்கு 73 வயசு. கரங்களை உயர்த்தி யோசித்து பார்க்கிறேன். அந்த அடிக்கடி இந்த பாடம் நானே பாடிப்பேன். என்னில் என்ன நன்மை கண்டீர், என்னை அழைத்தீர் சேவைக்காக. சொல்லுங்கள் எல்லாரும். ஆண்டவருக்கு என் நோக்கங்கள் தெரியும், என் திட்டங்கள் தெரியும், என் கனவுகள் கூட அவருக்கு தெரியும். கனவுகளை சொன்னால் தான் புரியும், ஆனால் அவர் சொல்லாமலே புரியும். மனிதனுக்கு மொழி தெரியும், என்னை படைத்தவருக்கு உணர்ச்சிகளே தெரியும். மேன் அண்டர்ஸ்டாண்ட் த வேர்ட் பட் காட் அண்டர்ஸ்டாண்ட் த ஃபீலிங். டைம் ரொம்ப ஆயிடுச்சு. ஒரு புதிய செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள முடிய விரும்புகிறேன். இந்த நாளின் செய்தி சங்கீதங்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம். இது முதன்முறையாக இப்போ தான் பேசுகிறேன். 17ஆம் அதிகாரம். எல்லாரும் கரங்களை வேத்த கையில் எடுத்து, எல்லாரும் வேத்த கையில் எடுத்து 17ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்துடைய கடைசி பகுதியை என்னோடு சேர்ந்து எல்லாரும் வாசிக்க அன்பை கேட்கிறேன். நான் வாசிக்கிறேன், என்னோடு சேர்ந்து நீங்களும் வாசியுங்கள். 17ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்துடைய கடைசி வார்த்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. உம்முடைய அதிசயமான கிருபையை இந்த ஆண்டிலே நீர் விளங்க பண்ண போகிறீர். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. தேவரீர் உம்முடைய அதிசயமான கிருபைகளை 2026 நீர் விளங்க பண்ணுகிறீர். அதனுடைய இன்னொரு கருத்து என்னவென்றால், எதெல்லாம் மறைவாக இருந்ததோ, எதெல்லாம் அறியப்படாமல் இருந்ததோ, எதெல்லாம் எனக்கு தெரியலையோ, அதையெல்லாம் கர்த்தர் எனக்கு விளங்க பண்ண போகிறார். பல நேரங்களில் we don't understand what is happening in our life. நம்முடைய வாழ்க்கையில் ஏன் நடக்குது, எதுக்காக நடக்குது, எனக்கு ஏன் இந்த வியாதி, எனக்கு ஏன் இந்த பலவீனம், எனக்கு ஏன் இப்படிப்பட்ட கணவன். தேவன் சொல்லுகிறார், இந்த ஆண்டில் எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுங்க, அதிசயமான அவருடைய கிருபைகளை விளங்க பண்ண போகிறார். நம்முடைய போதகர் சொன்ன அந்த வார்த்தை, என் கிருபை உனக்கு போதும். அது போதும் மட்டுமல்ல, அந்த கிருபையே கர்த்தர் விளங்க பண்ண போகிறார். உலகம் சொல்லுது நீ விளங்காம போயிடுவே, ஆனால் கர்த்தர் சொல்றார் உன்னை விளங்க பண்ணுவேன். ஆமேன். புரியாதவர்களை புரிய வைப்பேன், அறியாதவர்களை அறிய வைப்பேன், தெரியாதவர்களை தெரிய வைப்பேன். எல்லாம் சொல்லுங்க, சொல்லுங்க. unknown things will be known, invisible things will be visible. சொல்லுங்க, காணக்கூடாதவைகளை 2026 நான் பார்க்க போகிறேன். சத்தமா சொல்லுங்களேன். unknown things will be known, invisible, காணக்கூடாத ஒன்று, அதை காண போறேன். இதுவரை நான் பார்க்காத, நான் கண்டிராத, அனுபவிக்காத ஒன்றை கர்த்தரின் வாழ்க்கையில் எல்லாம் சொல்லுங்க விளங்க பண்ண போகிறார். ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை he will prove. கரங்களை போய் சொல்லுங்க, தேவன் என்னை, என் வாழ்க்கையை அவருடைய கிருபையில் நிரூபிப்பார். இது வரைக்கும் படிச்சிருக்கிறேன், கேட்டிருக்கிறேன், யாருக்கோ செஞ்சாரு, அவருக்கு பண்ணார், இவருக்கு பண்ணார், தாவீதுக்கு பண்ணார், ஆபிரகாமுக்கு பண்ணார். இல்லை, என் வாழ்க்கையில் நான் செய்வதை இந்த வருஷத்தில் பார்க்க போறேன். சொல்லுங்க, God is going to prove that. சொல்லுங்க எல்லாரும், கிருபையை நிரூபிக்க போகிறார். தமிழ் புரியுதா உங்களுக்கு? நம்ம நல்லவங்க தான், ஆனால் நிரூபிக்கிறோமா? நம்ம ரொம்ப ஆவிக்குரியவங்க தான், பட் we don't prove that. நம்முடைய இந்த வார்த்தை பல நேரங்களில் நிரூபிக்கிறது இல்லை. தேவன் எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் he proved it. சொல்லுங்க, நல்லவர் நிரூபித்தார், வல்லவர் நிரூபித்தார். அவர் எங்கள் whatever he has done he proved it. எல்லாம் கரங்களை சொல்லுங்க, தேவனே என்னை பற்றி உலகத்துக்கு தெரியல, என் கணவனுக்கு தெரியல, என் மனைவிக்கு தெரியல, என் பிள்ளைகளுக்கு தெரியல, அவர்கள் மத்தியில் என்னை நிரூபிக்க போகிறீர். ஆமீன். உலகம் பார்க்குற பார்வை வேற, நீங்கள் என்ன பார்க்குற பார்வை வேற, அது வேற. ஆனால் தேவன் சொல்றார், நான் அவருடைய பார்வை தெளிவானது, தீர்க்கமானது, உறுதியானது, உன்னதமானது. இப்போ நான் இப்படி பார்க்குறேன், இப்போ இவர் ஐயாவை பார்க்குறேன், பிள்ளைகள்லாம் அமெரிக்காவில் இருக்கிறாங்க, அவர் மல்டி மில்லியனர் நான் பார்க்குறேன். ஆனால் தேவன் சொல்கிறாரு, அவர் கதை எனக்கு தான் தெரியுன்றாரு. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, விளங்க பண்ணுவார். ஆங்கில 2 வார்த்தை இருக்குது, இன்ஃபைனைட் என்ற வார்த்தை, 2வது இன்ஸ்டன்ட் என்ற வார்த்தை. என்னைக்கோ ஒரு நாள் அல்ல, இப்பொழுதே. எல்லாம் சொல்லுங்க, இப்பொழுதே. சத்தமாக சொல்லுங்க, இப்பொழுதே விளங்க பண்ணுவார். நேரம் கடந்து போகிறது, அதில் சொல்லப்படுகிறது. சொல்லுங்க, தேவன்
நிரூபிக்கிறார். ஒரு 7 குறிப்புகளை வேகமாய் சொல்லுகிறேன், நேரம் இல்லை. ஆனால் நம்பர் 1, இந்த ஆண்டிலே தேவன் என்ன செய்ய போகிறார்? 17ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே நியாயம் செய்ய போகிறார். சொல்லுங்க, நியாயம். கரங்களை உயர்த்தி. நான் வாழ்கிற உலகம் அநீதியான உலகம், நீதி இல்லாத ஒரு உலகம். உறவுகளிலே நீதி இல்லை, புரியுதா உங்களுக்கு? தொழிலே நீதி இல்லை, நம்முடைய நட்புல கூட நீதி இல்லை. ஒருத்தர் நம்மகிட்ட வந்து பேசுறான், இப்போ ஐயான்றான், நாளைக்கு போயான்றான். புரியல உங்களுக்கு? இன்னைக்கு ஐயா, நாளைக்கு நீ போயா. ஆகணும்னா என்ன சொன்ன தெரியுமா? உங்களை பார்த்தா தேவதூதன் மாதிரி இருக்குதுன்றான். என்கிட்ட நிறைய ஊழியக்காரெலாம் வந்தாங்க, இப்போ இருக்கிறாங்க, ரொம்ப தூக்குனாங்க, நீ என்னை போட்டு நசுக்கிறாங்க. இதான் உலகம். புரியுங்க? they promise the best but they do the worst. மேலான ஒன்றை சொல்லுவார்கள், ஆனால் கீழ்த்தரமான ஒன்றை செய்வார்கள். ஒருத்தன் வந்தான் கொஞ்ச நாளைக்கு முன்னால், பாஸ்டர் தரிசனத்தில் அவங்கள பார்த்தேன்னா, இப்படி பார்த்தேனே, ஆயிரக்கணக்கான மக்களை நீங்கள் பிரசங்கம் பண்ணுறீங்க அப்படின்னா. இன்னைக்கு அவன் தான் ரொம்ப பாடுபடுத்துகிறான். நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், எல்லாம் கரங்களை சொல்லுங்கள், 2026 நியாயத்தின் ஆண்டு. எல்லாம் கரங்களை உயர்த்தி. நியாயம் இல்லை, உங்களுடைய வேலையில் நியாயம் இல்லை, உறவுகளில் நியாயம் இல்லை, சொந்த குடும்பத்திலே உங்களுக்கு நியாயம் இல்லை. கணவனால் நியாயம் இல்லை, மனைவியால் நியாயம் இல்லை. சில பிள்ளைகள் பார்க்குறவங்க அநியாயமாய் குற்றம் சொல்லுகிற மனைவி இருக்கிறாங்க, யோபின் மனைவி மாதிரி. புரியவே இல்லை. 2வது, புரிந்து கொள்ளாத கணவன் இருக்கிறார். இப்படிப்பட்ட உலகத்தில் எல்லாம் சொல்லுங்க, ஒன்ஸ் அகைன் God is going to prove me. சொல்லுங்க, நியாயம் செய்கிறார். வேகமாய் வசனங்களை மட்டும் சொல்லுகிறேன், குறித்து கொள்ளுங்கள். சொல்லுங்க, நியாயம். அதை அந்த லைன் கூட போடுவாங்க. அவருடைய சொல்லுங்க, அவர் அது நம்பர் 1, நியாயம் செய்கிறார். அடுத்து ஒரு முதல் வசனத்துடைய கடைசி சொற்றொடர் சொல்லுங்க, என் வாழ்க்கையில இதுவரையும் பதில் பெறாத ஜபங்கள் எல்லாம் பதில் பெறும். சொல்லுங்க, முதல் கடைசி வார்த்தை, முதல் வசனத்தினுடைய கடைசி சொற்றொடர். தம்பி என்னையே பார்க்குறேம்மா, பைபிள் பாருமா, சத்தமா எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இதுவரை பதில் பெறாத என் ஜபங்கள் இந்த ஆண்டிலே பதில் பெறும். unanswered prayer will be answered. நான் சொல்லும்போது ஒரு ஆமீன் சொன்னா தான் அது உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். நான் நேத்தான் படித்தேன், கிருபை என்ற வார்த்தைக்கு பொருள் வாக்கு தத்தத்தை நம்புகிறான், அதான் கிருபை. புரியவே இல்லை. கிருபை பெற்றவன் யார் என்றால், one who believes the word of God, one who believes the promise of God. எவன் ஒருவன் வாக்கு தத்தத்தை நம்புகிறான், அவன் தான் கிருபை பெற்றவன். கரங்களை உயர்த்தி. பணம் கிருபை இல்லை, வசதி கிருபை இல்லை, கார் பங்களா கிருபை இல்லை, வாக்கு தத்தங்களை பதிவ நம்புகிறோம், அதான் கிருபை. எல்லாம் சொல்லுங்க, தம்பி பண்ணார், இப்போ வல்ல கிருபை எனக்கு நல்ல கிருபை போயிட்டார், அவர் இருக்கிறார். கிருபை என்பது தேவன் சொன்ன வார்த்தைகளை கண்ணை மூடி நம்புகிறோம், அதான் கிருபை. எல்லாம் கரங்களை விட சொல்லுங்க, தேவனே கண்ணை மூடி. இந்த கண்ணை மூடி இல்லை, சூழ்நிலை வரும்போது நம்பவே முடியல, நம்புவதற்கான வாய்ப்பே இல்லை, அதுக்குரிய சாத்தியமே இல்லை, பட் ஸ்டில் ஐ பிலீவ். உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். ஐயா நிறைய பிரசங்கம் பண்ணியிருப்பார் கிருபையை பற்றி. கிருபை என்ற வார்த்தைக்கு சரியான விளக்கம் என்னவென்றால், வாக்கு தத்தங்களை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளுகிறானே, அதுதான் கிருபை. புரியல உங்களுக்கு? 125 வயசு தேவன் சொல்றாரு, உனக்கு சந்ததி உண்டாகும், ஏற்றுக்கொண்டானே. திக்குவாய் மந்தனாவு ரட்சகனாய் மாற்றுவேன், ஏற்றுக்கொண்டாரா? சத்தமா. ஆடுகளின் பின்னாக திருந்த உன்னை அரசனாக்குவேன், ஏற்றுக்கொண்டாரா? எல்லாம் கரங்களை உயர்த்தி. கிருபைனா கவனிங்க, பேய் ஓட்டுறது கிருபை இல்லை, பிசாசு ஓட்டுறது கிருபை இல்லை. கோச்சு கூட தம்பி பாட்டு பாடுறது கிருபை இல்லை, அது எஸ்பிபி கூட பாடுவார். புரியுதா உங்களுக்கு? அது கிருபை இல்லை. யார் வேணா பாடலாம். எல்லாம் வேத கையில் சொல்லுங்க, பைபிளை கையில் எடுத்து, வேத கையில் எடுத்து, வாக்கு தத்தங்களை மனப்பூர்வமாய் நம்பி ஏற்றுக்கொள்ளுகிறோமே, அதுக்கு பேர் தான் கிருபை. ஆமென். உங்களுக்கு புரிஞ்சுதா புரியுதான்னு தெரியல எனக்கு. இட் இஸ் நாட் அ ரீடிங், இதை படிக்கிறது அல்ல, நடக்கும், யாருக்கும் அல்ல, எனக்கு. சொல்லுங்க, நியாயத்தின் ஆண்டு. 2வது செவி கொடுக்கும் ஆண்டு. 3வது சொல்ல விரும்புகிறேன். 3வது ஒன்று, அதில் சொல்லப்பட்ட வார்த்தை, இங்கே கூட ஒரு வார்த்தை, அழகான வார்த்தை ஆவியான சொல்லுகிறார். 5ஆம் வசனத்தில், 5ஆம் வசனம் அதில் போடுறீங்களா? 5ஆம் வசனத்தில் அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, பாதுகாப்பின் ஆண்டு. இன் இங்கிலீஷ் டிவைன் ப்ரொடெக்ஷன். சொல்லுங்க, தெய்வீக பாதுகாப்பு. ஸோ என் காலடிகள், யாரோ தமிழில் படிப்பீங்களா? தமிழில் படிக்கிறது இல்லை,
மைக்கில் பார்ப்பீங்க, மைக்கில் படிப்பீங்களா? சொல்லுங்க, என் காலடிகள் எல்லாம் திரையில விட பாருங்க ப்ளீஸ். என் காலடிகள் வழுவாதபடி. நான் சொல்லுவது எழுத்தின்படி மட்டுமல்ல, இது உண்மையை சொல்லட்டுமா? பல முறை ஒரு முறை பிரேசில் அமேசான் ஒரு வீட்டில் தங்கியிருக்கிறேன். அப்போ தான் அந்த வீட்டில் பாலிஷ் போட்டிருக்காங்க. பிரேசில் எல்லா வீடுமே மர வீடு தான், படிக்கட்டு மரம் எல்லாமே மரம் தான். அங்கே மரங்கள் குவிஞ்சு கிடக்கும். 3வது மாடியிலிருந்து பாலிஷ் போட்டிருக்காங்க. இதே சாக்ஸ் போட்டிருக்கிறேன். சாயங்காலம் கூட்டத்துக்கு போகணும். 3வது நல்லா கவனிக்கணும், சாக்ஸ் போட்டிருக்குது, பாலிஷ் போட்டிருக்குது. அப்போ தான் போட்டிருக்காங்கன்னு தெரியாது. நான் மத்தியானம் ஒரு கூட்டத்தில் பேசினேன். காலையில் பிரேசிலில் ஒரு ஜெயிலில் பேசினேன், சிறைச்சாலையில். சாயங்காலம் ஒரு கூட்டம். எனவே அந்த பாஸ் சொன்னார், பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது, அங்கே தங்கிட்டு சாயங்காலம் கூட்டம் முடிச்சுட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னாரு. ஸோ முதல் முறை அந்த வீட்டில் அங்கே வந்து தங்குறேன். 3வது மாடிலிருந்து கீழே இறங்குறேன். வழுக்கி அப்படியே 3வது மாடிலிருந்து சரன்னு பயங்கர அடி. அது ஒரு முறை. சமீபத்தில் கொரியாவில் நான் போயிருக்கும்போது இந்த டிசம்பர் மாதம்தான், அங்கேயும் ஒரு பனியில் விழுந்து அப்படியே விழுந்தேன். இதே மாதிரி அங்கே ஒரு கேட்டில் ஒரு பெரிய இரும்பு ராட் போட்டிருந்துச்சு, அதில் தான் தலை விழுந்தது. டமால் சத்தம். உள்ள டைனிங் ஹால் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க ஜனங்க. இரவு மணி 7, எல்லோரும் வெளியே வந்தாங்க. அதிலிருந்து கர்த்தர் பாதுகாத்தார். சொல்லுங்கள், என் கால்கள் வழுவாதபடி. நான் சொல்கிற கால் மட்டும் இல்லை, வாழ்க்கையில் எத்தனை பேரை வழுக்கு சம்பவம் வந்துச்சு இல்லையா? உனக்கு தெரியுமா? நாம் ஏன் தெரியுமா பாவம் செய்யலை? பாவம் செய்கிற சந்தர்ப்பம் வரல, அதனால் பாவம் செய்யலை. புரியவே இல்லைல்ல? ஏன் பாவம் செய்யலை? என்ன தம்பி, உனக்கு புது படம் டிக்கெட் கொடுத்தா போவியா, போக மாட்டியா? திரைக்கு சில மாதங்களான புத்தம் புதிய 176வது படம் உங்களுக்கு எப்படி தெரியும் கேட்குறீங்களா? அடிக்கடி வருது. அதில் ஒரு டிக்கெட் கொடுத்தா போவியா, போக மாட்டியா தம்பி? போக மாட்டியா? கிரிக்கெட் பொய்யெல்லாம் பேசுறிய. எவனும் கொடுக்கலனால போல. சொல்லுங்க, இதுவரை என்னை பாதுகாத்தாரே. ஆவியிலே பாதுகாத்தார், ஆத்மாவிலே பாதுகாத்தார், சரீரத்திலே பாதுகாத்தார். போன ஆண்டு இதே நாள் நான் பிரசங்கம் பண்ணிட்டு போயிட்டேன். 2வது சர்வீஸ்லேருந்து பாஸ்டர் உடம்பு சரியில்லை. அன்றைக்கி சாயங்காலம் நான் இன்னொரு ஏஜில் பேசணும். உங்களை பார்த்துட்டு தான் ஏஜ் சபைக்கு அன்றைக்கி போனேங்கிறதுக்கு. போன வருஷத்தில் இதே முதல் ஆராதனை நான் பேசிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். செகண்ட் சர்வீஸ் போடும்போது பாஸ்டருக்கு அந்த பலவீனம் வந்தது. சொல்லுங்கள், அது போடுங்க, டிவைன் ப்ரொடெக்ஷன். சொல்லுங்கள், என்னை சொல்லுங்கள், தெய்வீக பாதுகாப்பு. தம்பி ரொம்ப வேகமாக போடுறீங்க. தெய்வீக பாதுகாப்பு. என் காலடிகள் வழுவாதபடி. எத்தனை முறை நமக்கு தந்துருங்கல்ல? எத்தனையோ முறை. சொல்லுங்கள், எல்லாம் கரங்களை உயர்த்தி, எனக்கு தெரியாமலேயே என் தேவனை பாதுகாக்கிறார். எனக்கு தெரியாமலேயே. எத்தனை முறை குக்கரை வச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டோம்ல? சமீபத்தில் எங்கள் வீட்டுக்காரன் நாங்கள் ஒரு அடக்காரனை போயிட்டு வந்தோம். அது ஆவடிக்கு பக்கத்தில் ஒரு எங்கள் வீட்டுக்காரமா என்ன பண்ணியிருக்குது, சாம்பார் கொதிக்க வச்சுட்டு அதை ஆஃப் பண்ணாமல் வந்துட்டுருக்குது. போனது மணி 11 மணி. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிச்சு போயிருக்கிறோம். நாங்கள் வர வரைக்கும் வீட்டுக்குள்ளே வர ஒரே சாம்பார் வாசனையாக இருக்குது, ஒரே கறியாக இருக்குது வீடு ஃபுல்லாக. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அதுக்கு இதுக்கு ஆமீன் சொல்லணுன்றீங்களா? சொல்லுங்கள், எனக்கு தெரியும். சொல்லுங்கள், என் தவறுகளை கூட, என் ஞாபக மறதியை கூட, என்னுடைய எல்லா காரியங்களையும் கூட தேவன் பாதுகாத்தார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? எத்தனை நேரங்களில் கேஸ் ஆஃப் பண்ணல, ஃப்ரிட்ஜு புதிய அவங்களுக்கு நம்ம எத்தனையோ நேரங்களில் குக்கரை கூட ஆஃப் பண்ணால் போயிருக்கிறோம். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? பல நேரங்களில் எல்லாமே ஆஃப் பண்ணாமல் போயிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் பாதுகாத்தார். வீட்டை பூட்டாமலே போயிருக்கிறோம், கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? பீரோவோடு சாத்துறதில்ல. நம்ம வீட்டில் இருந்தால் யார் எடுப்பாங்க? ஒன்று நம்ம பிள்ளைங்க எடுக்கும், நம்ம புருஷன் எடுப்பார், அவ்வளோதானே. சொல்லுங்கள், தேவன் பாதுகாக்கிறார். சிசிடிவி பாதுகாப்பதை விட உலகம் பாதுகாப்பதை விட தேவனுடைய பாதுகாப்பு. சொல்லுங்கள், டோட்டல் சேஃப்டி ஃபார் அ டோட்டல் லைஃப். சொல்லுங்கள், என் முழுமையான வாழ்க்கையை, என் ஆவியை பாதுகாத்தார், என் ஆத்மாவை பாதுகாத்தார், என் சரீரத்தை பாதுகாத்தார். இந்த நாள் வரைக்கும் ஆராதிக்கணும் என்ற உணர்வு கொடுத்தாரே, அது ஒரு பாதுகாப்பு தான். சொல்லுங்கள், எல்லாம் சொல்லுங்கள். சொல்லுங்கள், தெய்வீக பாதுகாப்பு. 6ஆம் வசனம். சொல்லுங்கள், சொல்லுங்கள், நியாயத்தின் ஆண்டு, பதில் கொடுக்கும் ஆண்டு, அடுத்து சொல்லுங்கள் பாதுகாப்பும் ஆண்டு,
3ஆம் வசனத்தில் ஒரு அழகான வசனம் இருக்குது. எல்லாரும் படிப்பீங்களா? எல்லாம் படிப்பீங்களா? எல்லாம் சேர்ந்து படிக்கணும். கொஞ்சம் புரியாது. 3ஆம் வசனம். அது ஆங்கிலத்தில் போட்டிருக்குது. யூ வில் ப்ரூவ் மீ. எல்லாம் கரெக்டாக சொல்லுங்க. ஒன்றும் பாடுகள் வந்தது, போராட்டங்கள் வந்தது, பிரச்சனை வந்தது, ஏழ்மை வந்தது, ஆனாலும் அதிலும் கூட என்னை பாதுகாத்தீர். சொல்லுங்க. ஒன்றும். சத்தமாக சொல்லுங்க. சோதனை வந்தது, பாடுகள் வந்தது, வியாதி வந்தது, வறுமை வந்தது. தேவன் சொன்னார், என் பிள்ளைகிட்ட ஒன்றுமே என் பிள்ளை ரொம்ப சூப்பராக இருக்கிறார். தமிழ் பைபிளில் இந்த வசனம், அதாவது அடுத்த வார்த்தை தமிழ் பைபிளில் ஒன்றும் காணாதிருக்கிறீர். ஆங்கில வேதத்தில் லார்ட் ப்ரூவ்ட் மீ. எல்லாம் சொல்லுங்க. தேவன். கரங்களை உயர்த்தி. உலகம் தெரியுமா? ஒரு சின்ன தப்பு சாகன்னு சொல்லினே இருப்பாங்க. இந்த வீட்டுக்காரர், இந்த புருஷன்லாம் பார்த்தீங்க, உங்கள் அம்மா அப்படி சொன்னா, உங்கள் அண்ணன் அப்படி சொன்னா, இந்த அம்மா சொல்லும் உங்கள் அம்மா அப்படி சொன்னா. அவள் செத்து 25 வருஷம் ஆயிடுச்சு. நேற்றோடு நீ சொன்ன வார்த்தை. ஆனால் என்னைக்கோ சொன்னதை இப்போ சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் தேவன். எல்லாம் கரங்களை உயர்த்தி. என்னை பரிசோதித்தீர், எனக்கு சோதனை கொடுத்தீங்க, பாடுகளை கொடுத்தீங்க, போராட்டங்களை கொடுத்தீங்க. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? யார் மூலமா? யார் மூலமான்னு கேட்டேன். யார் மூலமான்னு கேட்டேன். எங்க மூலமாவா? மனசாட்சி இல்லையா? சொல்லுங்க. என்னை பரிசோதித்தீர், என்னை புடமிட்டீர், ஆனாலும் என்னை பாதுகாத்தீரே, என் வாயை பாதுகாத்தீரே, என் வாழ்க்கையை பாதுகாத்தீரே. தமிழ் வேதத்தில் ஒன்றும் காணாதிருக்கு. எல்லாம் சொல்லுங்க. ஒன்றும். அது போதும் எனக்கு. சத்தமா சொல்லுங்க. சத்தமா. ஒரு சின்ன தப்பு பண்ணாருன்னா அதையே ஒரு பெருசாக்கி காலம் முழுக்க அதையே நினச்சிட்டு இருப்பார். புரியுதா? இப்போ இந்த அம்மாவுக்கு சோத்திரம் சொல்லலை. அந்த அம்மாவுக்கு 1000 அழுத்தம் சோத்திரம் சொல்லலை. அவள் சோத்திரம் சொல்லாமல் போயிட்டா. என்னங்க இது? என்னைக்கோ ஒரு நாள் நடந்த ஒரு சம்பவம். புரியுதா உங்களுக்கு? இப்போ எங்களை பற்றி எங்களை தான் அவங்களை சொல்கிறோம். சில நேரங்களில் எங்களுக்கு 1000 மன அழுத்தம். நீ நின்றுருப்பீங்க, நாங்களை பார்த்துருக்க மாட்டோம். நீங்கள் பிரைஸ்லாட் சொல்லியிருப்பீங்க, கவனிச்சிருக்க மாட்டோம். பாஸ்டர் பற்றியா? கண்ணில் கொழுப்பு. எங்களுக்கெல்லாம் ரொம்ப கொழுப்பு. உங்களுக்கு வாயில் கொழுப்பு, எங்களுக்கு கண்ணில் கொழுப்பு. பணக்கார பின்னாலே போகிறார். நான் எவ்வளோ நாள் தவிர்த்துமா? 50 வருஷமாக இருக்கிறேன். கண்டுக்கவே மாட்டேன்றாரு. ஆனால் தேவன் சொல்கிறாரு, உன்னை புடமிட்டேன், உன்னை டெஸ்ட் பண்ணேன், வியாதியை கொடுத்தேன், வறுமையை கொடுத்தேன், போராட்டங்களை கொடுத்தேன், பாடுகளை கொடுத்தேன், சண்டை போடுற மனைவியை கொடுத்தேன், ஆனால் நீ நல்லாவே இருக்கிற. கரங்களை உயர்த்தி. வேலை இல்லை, வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை, இதெல்லாம் சொல்லுங்க. தேவனே, இந்த ஒரு சாட்சி எனக்கு போதும் ஆண்டவரே. அம்மா இருக்கிறீங்களா? சொல்லுங்க. ஒன்றும்னா இட் இஸ் நாட் எம்டினஸ். அவர் சொல்றாரு, யூ ப்ரூவ்ட் மீ தட் யூ ஆர் இன்னசென்ட். நீ நீதிமான் என்பதை கர்த்தர் நிரூபித்திருக்கிறீர். எல்லாம் சொல்லுங்க. ஒன்றும். சத்தமா சொல்லுங்க. இந்த ஆண்டில் நியாயம் செய்கிற ஆண்டு, பதில் கொடுக்கிற ஆண்டு, சொல்லுங்க. என்னை பாதுகாக்கும் ஆண்டு, என்னை நிரூபிக்கிற ஆண்டு. எல்லாம் சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி பக்கத்தில் சொல்லுங்க. நான் யாருன்றதை நீங்க தெரிஞ்சுப்பீங்க. எப்படி சொல்றாரு? பெருமையா சொல்றாரு, தாழ்மையா சொல்றாரா? சொல்லுங்க. God will prove me. என் பரிசுத்தம், என் நீதி, என் நேர்மை. யோசித்து பாருங்க. இன்னைக்கு நம்மளை உலகத்துல சொல்றாங்க பாருங்க. இன்னைக்கு நம்ம நியாயமா இருக்கிறோம், நம்மளை போய் சொல்றான். நம்மளெல்லாம் பார்த்த அவனை எப்படி தெரியுமா? பைத்தியக்கார மாதிரி தெரியுது. இந்த உலகத்தில் அக்கிரமங்களுக்கு மறுபெயர் கிரமம், கிரமத்துக்கு மறுபெயர் அக்கிரமம். புரியலையோ? அக்கிரமா இருக்கிறான், ஆனால் அவன் கிரமமா சொல்றான். நம்ம கிரமமா இருக்கிறோம், நம்ம அக்கிரமம் பண்றோம்னு சொல்றாங்க. நம்ம என்ன சொல்றாங்க உலகத்தில்? இவங்கெல்லாம் யாருங்க? ஊரை ஏமாத்துறாங்க. நம்மளாம் ஊரை ஏமாத்துறோமா? ஊரை ஏமாத்துற விட நம்மளை பார்த்து ஊரை ஏமாத்துறேன்னு சொல்றான். எவ்வளோ பெரிய காமெடி இல்லை? சொல்லுங்க. ஒன்றும். சொல்லுங்க. நியாயம். சொல்லுங்க. நியாயம் செய்யும் ஆண்டவர், செவி கொடுக்கும் ஆண்டவர், பாதுகாக்கும் ஆண்டவர். சொல்லுங்க எல்லாரும். பாதுகாக்கிற ஆண்டவர். தெய்வீக எரேமியா 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 23ஆம் வசனம். உங்கள் வழிகள் உங்களால் ஆகிறதல்ல, உங்களை நடத்துகிற கர்த்தரால் ஆகிறது. வாசிப்பீங்களா? எரேமியா 10:23. எஸ்.
எஸ், எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. தேவனே, என் வழிகள் என் திறமையினாலேயோ பக்தியினாலேயோ பரிசுத்தத்தினாலேயோ நீதினாலேயோ நான் ரொம்ப நல்லவர் என்பதல்ல, உம்மாலே மாத்திரம்தான். இல்லை சொல்லுங்க, என்னுடைய வழிகள் என்னால் ஒன்றும் இல்லாண்டவரே. என் ஞானம், கல்வி, செல்வம், திறமை, நத்திங், எல்லாம் உம்மால தான். எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, நடத்துகிற, சத்தமா சொல்லுங்க, நடத்துகிற உம்மாலே எல்லாம் ஆகும். சொல்லுங்க, நியாயம், ஜெபத்திற்கு பதில், மூன்றாவது சொன்னேன், அதாவது பாதுகாப்பு, எல்லாமே டிவைன் என்ற வார்த்தை ஒரு ஆங்கிலத்தில் சொல்லுங்க, டிவைன் ப்ரொடெக்ஷன். நான்காவது டிவைன் ப்ரூவ், தேவன் நிரூபிக்கிறார். ஐந்தாவது குறிப்பு சொல்ல விரும்புகிறேன், இந்த புதிய ஆண்டில் கர்த்தர் உங்களை செய்ய போகிற அதிசயமான கிருபைகள். சொல்லுங்க எல்லாரும் சத்தமா, சத்தமா சொல்லுங்க, சொல்லுங்க, அதிசயமான கிருபைகளை. அந்த வார்த்தை புரியுது உங்களுக்கு? தமிழ் அழகான ஒரு வார்த்தை, விளங்க பண்ணுவார். அது கொஞ்சம் விளக்க சொல்லிடுறேன். அதாவது எது ஒன்று மறைவாய் இருக்கிறதோ, எது மூடி இருக்கிறதோ, எது தெரியவில்லையோ அதை விளங்க பண்ணுவார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? புரியுதா உங்களுக்கு? அதாவது கணக்கே புரியல, டியூஷனுக்கு போய் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறோம். சிலருக்கு தமிழே விளங்கலை, இல்லை தமிழ் புரியல பாஸ்டர்ன்றான். என்னங்க தமிழ் புரியலையா? அம்மா பேர் அப்பா பேர் ராமசாமி, அம்மா பேர் முனியம்மா, ஆனால் பையனுக்கு தமிழ் புரியல. அது ஒரு பெரிய பெருமை வேற. இதெல்லாம் கான்வென்ட்டுடைய சாபம். புரியவே இல்லை, கான்வென்ட்டில் படிக்கிற சாபம் இதெல்லாம். புரியுது அவங்களுக்கு? நான் கொரியாவுக்கு பல முறை போயிருக்கேன், 22 முறை போயிருக்கிறேன். கொரியாவில் தமிழ் பாட்டு சூப்பராக பாடுறாங்க, எஜமானன் அழகாக பாடுறாங்க. ஒவ்வொரு தமிழ் பாட்டையும் ரொம்ப அழகாக சரியாக உச்சரிப்போடு பாடுறாங்க. அவங்க தமிழ் பாட்டை பாடுறான், நம்ம தமிழ் பாட்டு இங்கிலீஷ் பாட்டு மாதிரி பாடுறோம். வல்ல கருபாய், நல்ல கருபாய், வல்வாமல் காத்தது தேவ கிருபாய். அநியாயம் இல்லை இதெல்லாம். சொல்லுங்க, தேவன், நான் படிச்சிருக்கிறேன், சத்தமா சொல்லுங்க, கிருபையை படிச்சிருக்கிறேன், கிருபையை பார்த்திருக்கிறேன். 2026 அதை என் வாழ்க்கையிலே கர்த்தர் நிரூபிக்க போகிறார். சொல்லட்டுமா? என்னிடத்தில் இல்லாத ஒரு கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நம்புறீங்களா? யாரை பார்த்து பெருமிச்சு விடாதீங்க. நான் கற்றுக்கிட்ட ஒரு பாடம் இதுதான். உண்மை சொன்ன, யாரை பார்த்தும் நான் பெருமிச்சு விடுறதே கிடையாது. ஏன் தெரியுமா? அது அவர் கொடுக்கப்பட்ட கிருபை, எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபை. ஆனா அந்த கிருபையை என் வாழ்க்கையிலே கர்த்தர் விளங்க பண்ணுவார். தமிழ் புரியுதா? திரும்ப சொல்ல விரும்புகிறேன். காணக்கூடாத ஒன்றை காண பண்ணுவார், விளங்காத ஒன்றை விளங்க பண்ணுவார், அறியப்படாத ஒன்றை அறிய பண்ணுவார், புரிந்து கொள்ள முடியாத ஒன்றை புரிந்து கொள்ளுவார். எங்களை பற்றி சொல்லணும்னா, எங்கள் அம்மா அப்பா சண்டே கிளாஸ்க்கு அனுப்பலை எங்களெல்லாம். எங்கள் அம்மா அப்பா ஜெபம் பண்ணல, 4 பேருக்கு கொடுத்துட்டாங்க. நான் ராதாகிருஷ்ணன், அவர் லக்ஷ்மண பெருமாள், அப்படி தானே? லக்ஷ்மண பெருமாள், ராதாகிருஷ்ணன். நாங்கள்லாம் வசனம் பேசுகிறோன்னா புரியுதா அவங்களுக்கு? கர்த்தர் ஒரு காலத்தில் தூக்கம் வரலன்னா பைபிள் படிப்பேன், புரியவே இல்லை. அது கீழே விழுங்கும்போது தான் அது விழுந்துடும், அப்போ தெரியாது எனக்கு. நிறைய பேர் சொல்கிறீங்க, என் கதை கூட அப்படி தான் பாஸ்ன்றீங்களா? தூக்கம் வரலன்னா வேதம் வாசிப்பேயா? இன்னைக்கு அதுதான் வாழ்க்கையின் விருப்பமே. எங்கள் வீட்டுக்கு வந்து பாருங்க, 7000 புஸ்தகம் வச்சிருக்கிறேன், 7000 புக்கு இருக்குது. ஒரு புக்ஸும் ரொம்ப காஸ்ட்லி, 300 பவுண்ட் ஒரு புக்கு மட்டும். நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், எதை விரும்புகிற கதை தருவார். சொல்லுங்க, தெய்வீக பாதுகாப்பு. அடுத்த சொல்லுங்க வேகமா, அடுத்த பாயிண்ட் போடுறீங்களா தம்பி? அடுத்த பாயிண்ட் சத்தமா சொல்லுங்க, அதிசயமான கிருபை. 7ஆம் வசனம். எஸ், 8ஆம் வசனம். ஆமேன். எல்லாம் கரங்களை சொல்லுங்க. கண்மணி போல. 2 முறை அந்த வார்த்தை வருது, 2 முறை அந்த வார்த்தை வருது, 2 முறை வார்த்தை வருது. என்ன பாருங்க, எல்லாம் கரங்க சொல்லுங்க. என் காலடிகளையும் காக்கிறார், சத்தமா சொல்லுங்க, என் கண்ணையும் பார்க்கிறார். எத்தனை தமிழ் புரியுதுன்னு தெரியல. சொல்லுங்க, he watch my steps and he watch my seas. சொல்லுங்க, என் காலடிகளும், சத்தமா, என் கண்களும். யோசித்து பாருங்க. அப்படியானால் என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அவயவத்தையும் அவர் வாட்ச் பண்றாரு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இப்போ காது வலினா ஏன்ட்டிட்டு போனோம், அப்படிதானையா? கண்ணு தெரியலன்னா
என்னங்க, ஐ டாக்டருக்கு போகணும். ஹார்ட் ப்ராப்ளம்னா, ஆனால் அவர் அப்படி கிடையாது. ஏ டோட்டல் ஃபிசிஷியன் ஃபார் அ டோட்டல் லைஃப். ஸோ என் கால்களையும் என் கண்களையும் என் முழு சரீரத்தையும் அக்கறை உள்ளவர் அவர். கரங்களை போய் சொல்லுங்க, என் காலடிகள். த வே யூ வாக். எங்கே போகிறீங்க? ஒரு சின்ன கேள்வி கேட்குறீங்க, இந்த 6ஆம் முடிச்சு எங்கே போகிறீங்க? வீடு அது தெரியாது எனக்கு. இப்போ காட்டுக்கா போவீங்க? எங்களை வேணா அனுப்புவீங்க ஒரு வேளை, புரியல சொல்லுங்க. ஆனால் என் நடைகள் சொல்லுங்க, என் நடைகள் சொல்லும் போது த வே ஐ வாக், அந்த ஸ்டெப், அந்த காலடின்னு சொல்லும் போது என் நடைகள், த வே ஐ கோ, நான் எப்படி போறேன், எங்க போறேன், என் வழிகள் எப்படி இருக்கிறது. ஒரு வருஷம் படிச்சா பார்த்தீங்களா? என் வழிகள், என்ன படிச்சீங்க எரேமியால? என் வழிகள் என்னால் ஆகிறதல்ல, நடத்துகிற கர்த்தரால் ஆகிறது. எல்லாம் கரங்களை ஒழிச்சு சொல்லுங்க, தேவனே என்னால் அல்ல ஆண்டவரே. எல்லாம் சொல்லுங்க, தேவனே என் காலடிகள் நீ எங்க போகிறோமோ அங்க மட்டும் போகணும். சத்தமா ஃபாதர் அழகா பண்ணார். நீ விரும்பாத இடங்களுக்கு என் கால் செல்லக்கூடாது. எல்லாம் கரங்களை சொல்லுங்க, என் காலடிகள் தேவையில்லாத, விரும்பாத, நமக்கு பிரியமில்லாத எந்த இடத்துக்கும் போகக்கூடாது, எந்த வீட்டுக்கும் போகக்கூடாது. சத்தமா இன்னொரு முறை சொல்லுங்க, என் கால்கள் உமக்கு பிரியமில்லாத, நீ விரும்பாத, உமக்கு ஏற்புடையா இல்லாத எந்த வீட்டுக்குமே எந்த இடத்துக்குமே என் கால்கள் போகக்கூடாது. சொல்லுவீங்களா? ஆமேன்னு சொல்லுவீங்களா? ரொம்ப அநியாயம் நம்ம ஜனங்க. ஆயுத பூஜை கொண்டாடுதுங்க, தீபாவளி கொண்டாடுதுங்க, பொங்கல் கொண்டாடுதுங்க. ஏமான்னு கேட்டேன், பிள்ளைங்க ஏங்குதான் பொங்கலுக்காக. மனசாட்சி இல்லை உங்களுக்கெல்லாம்? ஆயுத பூஜை ஏமா கொண்டாடுறீங்க? வீட்டை கிளீன் பண்றேன் பாஸ்டர், அது அன்னைக்கா? மனசாட்சி இல்லை. சொல்லுங்க, கர்த்தர் அந்த வசனம் பண்ணீங்க, ஒன்றும் காணாது இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க. உலகம் 1000 கமெண்ட்ஸ் கொடுக்கும் உங்களை பற்றி. நீ அப்படி, நீ இப்படி, நீ அவ இவன் சொல்லும். ஆனா பரலோகம் சொல்லுது ஒன்றும். சத்தமா சொல்லுங்க. இந்த கண்மணி என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் அட்டென்ஷனா, கண்மணி போல என்னை காத்தருள். ஆங்கில வேதத்தில் காட்ஸ் சொல்லுங்க, தேவனுடைய கவனம் என் மேலதான். சத்தமா சொல்லுங்களேன். 700 கோடி மக்கள் வசிக்கிறாங்க, ஆனா என் மேல் கவனமா இருக்கிறார். ஆமேன். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கு, என் நாவில் சொல் புறவாதற்கு சொல்லுங்க, கரங்களை போய் சொல்லுங்க, அவர் கவனம் என் மேல் இருக்கிறனால தான் இந்த நாள் வரைக்கும் நான் உயிரோடு இருக்கிறேன். இல்லை எனக்கு கூட ஒரு கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் ஒட்டியிருப்பாங்க, ஒட்டிருக்க மாட்டாங்களா? சமீபத்தில் அகமதாபாத் லண்டன் ஒரு ஃப்ளைட் போச்சு இல்லை, அதுக்கு முந்தின நாள் அதே ஃப்ளைட்டில் மும்பை டு லண்டன் ஐ ட்ராவல் த சேம் ஏர் இந்தியா. காசு கொஞ்சம் குறைவு, புரிய மாட்டேங்குது இல்லை, காசு கொஞ்சம் குறைவு, அற்ப ஆசை. அதே மும்பை டு லண்டன், அதுதான் அடுத்த வாரம் கூட போகிறேன், மும்பை டு லண்டன். நான் சொல்லுவேன் இந்த கருத்து, ஆனால் அவருடைய கவனம் என் மேல் வந்துச்சு. சத்தமாக சொல்லுங்க, சொல்லுங்க, அவர் கவனம் என் மேல், என் கவனம் யார் மேல்? புரிய மாட்டேங்குது வாலிய பசங்களே. அவள் மேல் அல்ல, அவர் மேல். சத்தமா சொல்லுங்க, யார் மேல் அல்ல உங்க கவனம்? உட்காந்துக்கிறான், அப்படியே ஃபாஸ்ட்டாக அடிக்கிறான். என் சபையில் ஒருத்தர் இருக்கிறான், ஃபாஸ்ட்டாக எழுதுவான். நான் யோசித்தேன், பிரசங்கெல்லாம் எழுதுறான்னு நினச்சேன், ஃபாஸ்ட்டாக மாதிரி. ஒரு நாள் வாங்கி பார்த்தேன், அவன் சேல்ஸ்மேன், பேனா சேல்ஸ் பண்ணுறான். அந்த வாரம் வந்து எல்லா சேல்ஸும் அங்கே தான் உட்காந்து எழுதுறான். கேட்டால் சொல்கிறான், இப்போ தான் ஞாபகம் கொடுத்து பாஸ்டர்ன்றான். இது ஆன்லைனில் பார்த்துட்டு இருப்பான். அதுவும் நான் கொடுத்த டைரியில் எழுதுறான். சொல்லுங்க, சபைக்கு வந்துட்டா சத்தமாக சொல்லுங்க, கவனம் பாஸ்டர் மேலே தான், வார்த்தை மேலே தான். சத்தமாக சொல்லுங்க, புடவை மேலே இல்லை. நல்ல சிஸ்டர் எம்சி ரோடா, டி நகர், அதில் ஒரு பெரிய பெருமை, பிராண்டட் குப்பை. சொல்லுங்க, சபைக்கு வந்துட்டா கல் மாதிரி உட்கார்ந்துருக்கணும். கவனம் யார் மேலே தான்? கண்களை பதிய வைப்போம். பூச்சிக்க மாட்டீங்கல்ல? சபையில் ஒரு அம்மா பேன் பார்க்குதுங்க, பேன் குத்துது. சொல்வதெல்லாம் உண்மை, சத்தியம், உண்மை தவிர ஒரு ஒன்றும் இல்லை. அப்போ எந்த அளவுக்கு அவங்க ஆனர் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? சொல்லுங்க, அவருடைய கவனம் என் மேலே தான். வாட் ஐ see, வாட் ஐ லுக், வாட் ஐ do. அம்மா புரியுதுங்களாம்மா?
சொல்லுங்கள், அவருடைய கவனம் உங்கள் மேலே தான் இருக்குது. பிரதர், நான் உங்களை கவனிங்கன்னு சொன்னேன் இல்லை? டென்ஷன் ஆகிட்டீங்கல்ல? இல்லை, அவர் கவனம். சத்தமாக சொல்லுங்கள், சொல்லுங்கள். பாஸ்டர் கவனின்னு சொன்னால் அது அவர் கவனம் இல்லை, யாருமே கவனம். ஹலோ, உங்களை கவனின்னு சொல்கிறேன், அதுவே பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு. கவனிச்சா என்ன, கவனிக்க வேணாம். வாத்தியார் என்ன சொல்கிறார்? இப்போலாம் வாத்தியார் என்ன சொல்கிறாரு? படித்தா படிடா, படியா விட்டா போடான்றாரு. நாங்கள் அப்படி இல்லை, நீங்கள் கொஞ்சம் தலையை குஞ்சா கூட நாங்கள் சொல்கிறோம். போன தடவை டென்ஷன் ஆகிட்டீங்களே, போன தடவை. சொல்லுங்கள், அவருடைய கவனம் என் மேலே. 9ஆம் வசனம், சீக்கிரம் சொல்லி முடிக்கிறேன். 9ஆம் வசனம். எஸ், எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள். என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் 3ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தை சொல்ல நம்புகிறேன். 3ஆம் வசனத்தில் ராக்காலத்தில் விசாரிக்கிறாராம். 3ஆம் வசனம் படிங்க. 3ஆம் வசனம். ஹலோ, அந்த வார்த்தையை மட்டும் படிங்க. ராக்காலத்தில். கரங்களை போய் சொல்லுங்க சத்தமா. ராக்காலத்தில். உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா வியாதி எப்போ வருது அதிகமா? என்ன சிஸ்டர், நெஞ்சு வலி எப்போ வருது? கரங்களை உயர்த்தி. ராக்காலம் சொன்னாலே சில பேர் பேய் வரும், பிசாசு வரும். ஆனால் அதிகமான வியாதி எப்போ வருது? இந்த 24 hours ஆஸ்பத்திரி பகல்லாம் காலியாக இருக்கும், ராத்திரிலாம் பிஸியாக இருக்கும். அந்த ஒரு நாளில் எல்லாத்தையும் மொத்தமாக வாங்கிடுறாங்க அவங்க. புரியவே இல்லை. காலையெல்லாம் காலியாக இருக்குது, சாயங்காலம் நைட் ஆனால் என்ன ஆயிடுது? 24 hours ஆஸ்பத்திரி. சொல்லுங்கள், ராக்காலத்தில் என்னை விசாரிக்கிற கர்த்தர், என் வாழ்வியை குறித்து, என் அக்கறை குறித்து. புரியுதா உங்களுக்கு? நான்லாம் எனக்கு 10 அடைப்பு, 5 வெயின்ஸ் போட்டிருக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? சுகர்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது, கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது. நேற்று ஒரு டாக்டர் கேட்டார், என்ன உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குமேன்னு சொன்னார். தெரில. நான் சொன்ன வரலையானே, அது பெரிய அற்புதம் அப்படின்னாரு. எதிர்க்குதோ இல்லை இதெல்லாம் இருக்குது. புரியவே மாட்டேங்குதுல்ல. எதிர்க்குதோ இல்லையோ, எதிர்க்குது. பாசிட்டிவ் தெரில, நான் பார்க்கறதே இல்லை. என் நாளை துன்பத்தினை ஏன் சுமக்கணும்? டெய்லி எங்கள் வீட்டுக்காரம்மா பாரு பாரு பாருன்னு. அந்த அம்மா பார்க்குறதே எனக்கு பெரிய பாடம், இதை வேற பார்க்கணுமா? இவ்வளோ மாத்திரை சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுன்னு சோறு போடுற மாதிரி. அதை எடுத்து நான் பேக்கெட்டில் வச்சு மேலே டேங்க வச்சிருவேன். அதை கூட தேடி கண்டுபிடிச்சது அந்த அம்மா. தேடி விசாரிக்கிற மனைவி. கரங்களை வச்சு சொல்லுங்க, ராக்காலத்தில் என்னை விசிட் பண்ணுறாரு. ஆமேன். ஹலோ, யார் விசிட் பண்ணுறாங்க இல்லையோ, கர்த்தரை விசிட் பண்ணுறாரு. இந்த ஆண்டில் கர்த்தரை விசிட் பண்ணுகிற ஆண்டு. சொல்லுங்க சொல்லுங்க. இங்கிலீஷில் போடுவீங்களா? இங்கிலீஷில் அந்த வார்த்தை, இங்கிலீஷ் அந்த வார்த்தை God visit me. ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை போட்டிருக்குது, என்னை விசிட் பண்ணுறாரு. எப்போங்க? சத்தமா. நம்ம மட்டும் விசிட் பண்ண வரவான் ஏன் தெரியுமா? ஒன்று கடன் வாங்க வரான், இல்லை கடன் கேட்க வரான். புரியவே மாட்டேது. அடுத்த விட்டு அம்மா வருது, அக்கான்னு சொல்லுது உங்களை பார்த்து. என்ன தெரியுமா? 50 ரூபா கடன் கேட்க போகுது. உங்களை அக்கான்னு சொல்றது இதுதான் பிரதர். உங்களை அண்ணன்னு சொல்கிறான். அவன் சின்ன பையன். உங்களை விட அவருக்கு 50 60 10 20 வயசு அதிகம். உங்களை போய் அண்ணன்றாரு. என்ன தெரியுமா அர்த்தம்? சிங்கிள் டீக்காக. இவர் அப்படியே குளிர்ந்து போயிடுறாரு. மனைவி கேட்டால் காசு தர மாட்டேன்றாரு, அவன் கேட்டால் காசு கொடுத்துட்றாரு. புரியவே மாட்டேன். சொல்லுங்க, ராக்காலத்தில். சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. என்னை யார் சந்திக்கிறாங்களோ இல்லையோ, என்னது டெய்லி சந்திக்கிறாரு. சொல்லுங்க, அவர் சந்திப்பு ஆசீர்வாதம். அவர் சந்திப்பு மாற்றங்களை தருவோம். சொல்லட்டுமா? அவர் வரல, இவர் வரல, அண்ணன் வரல, தம்பி வரல, யார் வரல பரவாயில்லைங்க. there is a God who visit me every day. எப்போ சந்திக்கிறாராம்? சத்தமாக சொல்லுங்க. தனிமையிலே, வேதனையிலே, கண்ணீரிலே, அழுத்தத்திலே, சொல்ல முடியாத நேரங்கள். ஒன்று தெரியுமா உங்களுக்கு? ராக்காலத்தில் பாஸ்டர்மா கோச்சிக்கூடாது, வீட்டுக்கார கூட அந்த அம்மா எழுந்துக்காது. அந்த மாதிரி என்ன சொல்லு தெரியுமா? இப்போ தானே படுத்தேன், கண் அவியலை, உனக்கு தூங்க கூட விட மாட்டேன், பகலில் தான் தொந்தரவு பண்ணுறேன்னா இப்போ கூட தொந்தரவு பண்ணுறிய. அதே மாதிரி அவர் எழுப்பிட்டு அவர் எழுந்துக்க மாட்டார் நினைக்கிறேன்ல. சூப்பர். இல்லை, அவர் அந்த அம்மாவுக்கு எதாவது வந்துச்சுன்னா அவர் எழுப்பினா கஷ்டம். அவர் எனக்கு உண்மைதான், எழுந்துக்கவே மாட்டேன். படுத்தனா அவ்வளோதான், அடுத்த நாள் காலையில் தான். பிரியமானவன் நித்திரை கொடுக்குறேன்னு சொல்லி என்னை நான் திருப்திப்படுத்திக்கிறேன். சொல்லுங்க, ராக்காலத்தில் என்னை விசாரிக்கிறார்.
கற்பனை பண்ணி எப்படி விசாரிப்பாருங்க? எப்படி விசாரிப்பார்? விசாரிக்கணும் என்னங்க? விசாரிக்கணும் என்னங்க? இப்போ நான் வந்து உட்கார்ந்த உடனே பாஸ்டர் கேட்டார், உடம்பு எப்படி இருக்குது, பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்களா, புரியுதா உங்களுக்கு? அப்போ யோசித்து பாருங்க, என் வாழ்க்கையில் என்னை விட ரொம்ப அவர் காக்கிற. சத்தமாக சொல்லுங்களேன். திரும்ப இன்னைக்கு சொல்லி முடிச்சிடுறேன். யார் விசாரிக்கிறாங்க இல்லையோ சொல்லுங்க, டோன்ட் கேர். ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். என்னைக்கா வீட்டுக்கார நீ சாப்பிட்டியாமன்னு கேட்குறாரு அவங்கள? பாரு, நீங்கள் 1000 ஒருத்தி. புரியுதா உங்களுக்கு? அவங்க அம்மா அப்பா விசாரிச்சிருக்கீங்களா? என்னைக்கா போய் நீங்கள் அவங்க அம்மா அப்பா உங்கள் அம்மா அப்பாவே இல்லை, அவங்க அம்மா அப்பாவை, அவங்க அக்கா தங்கச்சி விசாரிக்கீங்களா? ஆனால் அவர் உங்கள் அக்கா தங்கச்சி விசாரிப்பார், அடுத்த விஷயம். நீ விசாரிப்பதே குறைவு இல்லை. இன்னைக்கு யார் என்ன பண்ணுறது? எந்திரமான உலகம். ஆனால் தேவன் சொல்றாரு, ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை, ஐ வில் விசிட் யூ. கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. யார் விசிட் பண்ணுறாங்களோ இல்லையோ, இந்த ஆஸ்பத்திரி போய் பாருங்கள். ஆஸ்பத்திரியில் நிறைய பேர் சொல்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட், சேத்தாங்க வந்தே பார்க்கல, சேத்தான் வந்தே பார்க்கல. இந்த முதியோர் இல்லத்தில் சேத்தா வந்தே, யார் சேர்த்தது? பொண்ணு பையன் சேத்தான் வந்தே பார்க்கல. சொல்லுங்க கரங்களை உயர்த்தி. என் ஏழ்மையில், என் இல்லாமையில், என் வெறுமையில், என் கண்ணீரில், என் கவலையில், என் கலக்கத்தில் என்னை ஒரு விசிட் பண்றாரு. சொல்லுங்க விசாரி. சொல்லுங்க நியாயம் செய்கிறார், பதில் அளிக்கிறார், என் தாங்குகிறார், என்னை விசாரிக்கிறார், என் நிரூபிக்கிறார். கடைசி ஒன்று சொல்ல விரும்புகிறேன். என்னை, அதாவது ஒன்று சொன்ன பார்த்தீங்களா, என்னை புடமிட்டாலும் சொல்லுங்க, he tried me. தமிழில் ஒன்று வசனம் பண்ணேன், 3ஆம் வசனத்தில் என்னை புடமிடுகிறார். சத்தமாக சொல்லுங்க, எல்லாம் டயர்ட் ஆகிட்டீங்க. சொல்லுங்க, என்னை புடமிடுகிறார், என்னை ஆனாலும் என்னை பொண்ணாய் மாற்றுகிறார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஹலோ, உங்களுக்கு இவ்வளோ சின்ன பாடு தான், 2 பேரும் சமாளிக்கிறது உங்களுக்கு கஷ்டம். நாங்கள் இத்தனை பேர் சமாளிக்கிறோம், எவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லை? ஒன்று சொன்னால் உங்களுக்கு புரியுமா? நாங்கள் கண்விழிப்பதற்கு முன்பதாகவே பிரச்சனை கண்விழித்துக் கொள்கிறது. ஒருத்தன் 1:30 மணிக்கு ஃபோன் பண்ணி ஜெபிக்க சொல்கிறான். 1:30 மணிக்கு ஃபோன் பண்ணி ஜெபிக்க சொல்கிறான். ஜெபம் பண்ண என்ன சுருக்கமாக ஜெபம் பண்ணுறீங்கன்றான். இதுவரை என் செல்ஃபோனை நான் ஆஃப் பண்ணதே இல்லை வாழ்க்கை ஒரு நாள் கூட. நிறைய என்ன சுருக்கமாக ஜெபம் பண்ணுறீங்க, 1:30 மணிக்கு எப்படி ஜெபம் பண்ணுறது? சொல்லுங்க, என்னை புடமிட்டாலும், என்னை புடமிட்டாலும். சொல்லுங்க எல்லாம் கரங்களை. பாடுகள் வந்தது, போராட்டங்கள் வந்தது, பிரச்சனை வந்தது, வேதனை வந்தது, ஆனால் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டீர். எல்லாரும் எழுந்திருந்து கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன், என்னை திருப்தி ஆக்குகிறேன். தமிழில் ஈ சஸ்டெயின் மீன் போட்டிருந்த ஒரு வார்த்தை, ஈ சஸ்டெயின். 4ஆம் வசனம், 4ஆம் வசனம், 4ஆம் வசனம். எஸ் எஸ் தமிழ் எல்லாம் எழுந்துரு சொல்லுங்க. எல்லாம் ஸ்க்ரீனில் பாருங்களேன். சொல்லுங்க, God sustain me. எல்லாம் எழுந்திருந்து சொல்லுங்க, He sustain. இப்போ இந்த மெடிக்கலுக்கு தெரியும், ஆள் சஸ்டெயின் ஆயிட்டாரு அப்படின்னா அர்த்தம் என்ன? ஸ்டேபிள் ஆயிட்டாரு. எல்லாம் சொல்லுங்க ஆங்கிலத்தில், சொல்லுங்க தமிழில், God sustain. எங்கெல்லாம் நான் விழுந்து விடுகிற நிலைமை வந்ததோ அங்கெல்லாம் என்னை தாங்குகிறார். சொல்லுங்க, எங்கெல்லாம் நான் விழுந்து விடுவேனோ அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியும். இந்த பாடுகள் வரும்போது, இந்த போராட்டம் வரும்போது, இந்த பிரச்சனை வரும்போது, இந்த பாடல் வரும், சொல்லுங்க என்னை தாங்குகிறார். நீர் என்னை தாங்குவதால். எல்லாம் கரங்களை உயர்த்தி, நீர் என்னை தாங்குவதால் படுத்துறங்கி விழித்தெழுவேன். எல்லாரும் சத்தமா எல்லாரும் 9ஆம் வசனம் சொல்லுங்க. 9ஆம் வசனத்தில் என்னை காப்பாற்றுகிறீர். எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என்னை காப்பாற்றுகிறீர். தட் மீன்ஸ் என் தேவைகள் எல்லாம் சந்திக்கிறீர். சொல்லுங்க, என் தேவைகள் எல்லாம் சந்திக்கிறீர் ஆண்டவரே. 2026 இன் இங்கிலீஷ், யூ கேர் ஃபார் மீ. எல்லாம் சொல்லுங்க, யூ கேர் ஃபார் மீ.
எல்லாம் ஒழுங்காக சொல்வீங்களா? நம்பர் 1 நியாயம் விசாரிக்க. நம்பர் 2 பதில் கொடுக்கிறார். நம்பர் 3 பாதுகாக்கிறார். நம்பர் 4 நிரூபிக்கிறவர். சூப்பர். சத்தமா சொல்லுங்க. என்ன சொல்ல அந்த வார்த்தை? எல்லார் மத்தியிலும் நிரூபிப்பார். எல்லாம் கரங்களை உயர்த்தி, என் மாமியார் மத்தியில் நிரூபிப்பார். சொல்ல மாட்டீங்களா? என் மனைவியின் மத்தியில் நிரூபிப்பார், என் கணவன் மத்தியில் நிரூபிப்பார், பொல்லாதவர்களின் மத்தியில் நிரூபிப்பார். அந்த வார்த்தை இருக்கு பாருங்க, பொல்லாதவர்கள். அந்த வார்த்தை இருக்குதா பாருங்க, பொல்லாதவர்கள் இருக்குதா? பொல்லாதவர்கள் இருக்குமே, பொல்லாதவர்கள் இல்லையா? இந்த வார்த்தை இருக்கு, பொல்லாதவர்கள். 9ஆம் வசனம், என்னை ஒடுக்குகிற, என் துன்மார்க்கமான, என்னை சூழ்ந்து கொள்ளுகிற என் பகைஞர்கள் எல்லார் மத்தியில் நிரூபிக்கிறார். என்னை ஒடுக்குகிற, வார்த்தையால், செய்யால், கிரியைகளால் என்னை ஒடுக்குகிற. என்ன பாருங்கம்மா, தமிழ் புரியுதா? அவங்க பேச மாட்டாங்க. தோத்திரமா? அவங்க மூஞ்ச மாதிரி வச்சிருப்பாங்கல்ல, எலி மூஞ்சி மாதிரி வச்சுப்பாங்க. தோத்திரமா? தோத்திராண்டி இப்பதான் கண்டு தெரிஞ்ச அவனுக்கு. வார்த்தையால் ஒடுக்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்மள இல்லை ஒடுக்கலையா? கை கொடுத்தா கூட கை கொடுக்க மாட்டேன்றான், இப்படி இழுத்துக்கிறான். அதை நான் வலிப்பான்னு தெரியல. சொல்லுங்க, ஒடுக்குகிற, நெசுக்குகிற, காரமெல்லாம் பாய்க்கிற பக்தர் என்னை தான். கடைசி சொல்லி முடிச்சிடறேன், என்னை திருப்தி ஆக்குகிறார். கடைசி வார்த்தை சொல்லுங்க, காட் சாட்டிஸ்ஃபை மீ. கடைசி சொற்றொடர் தம்பி போடுறீங்களா? சாட்டிஸ்ஃபைட். சொல்லுங்க, திருப்தி ஆக்குகிறார். எல்லாம் கரங்களை உயர்த்தி. தம்பி மாத்தலையா? He satisfies me. என்னை திருப்தியா. சொல்லுங்க, கடைசி சொற்றொடர் பாருங்க, கடைசி சொற்றொடர், கடைசி சொற்றொடர். எஸ், எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என்னை திருப்தியாக்குகிறார். கரங்களை உயர்த்தி. அதிசயமான கிருபை சொல்லுங்க, விளங்க பண்ணுவார். காணாத ஒன்றை, தெரியாத ஒன்றை, புரியாத ஒன்றை, மறைந்திருக்கிற ஒன்றை, இன்விசிபிள் became visible. ஆமேன். கரங்களை உயர்த்தி. தம்பி அடுத்து இல்லையா, சஸ்டெயின் வார்த்தை இருக்குமே, காட் சஸ்டெயின். சொல்லுங்க, என்ன சொல்லுங்க, சாரி, he satisfies me. சொல்லுங்க, என்னை திருப்தியாய் நடத்துகிறார். சொல்லுங்க, அதிசயமான கிருபைகளை, சொல்லுங்க, அதிசயமான கிருபைகளை இந்த ஆண்டிலே சொல்லுங்க, சொல்லுங்க, கைப்பிடி. அதிசயமான கிருபைகளை, காணாத கிருபைகளை விளங்க பண்ணுவார். பார்ப்பீங்க, நிரூபிப்பார். கரங்களை உயர்த்தி. நீங்க மட்டும் என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுங்க தெரியுமா? 3 காரியம் சொல்ல போறேன். எல்லாம் சொல்லுங்க, ஐ வில் சர்வ் ஹிம். ஊழியம் செய்வேன். சத்தமா. ஐ நோ ஹிம். இன்னும் அறிந்து கொள்ளுவேன். ஐ வில் ஃபாலோ ஹிம். எல்லாம் கரெக்ட் சொல்லுங்க. சொல்லுங்க, இன்னும் அறிந்து கொள்ளுவேன். ஐ நோ மோர். சத்தமா. ஐ சர்வ் மோர். ஐ லவ் மோர். கடைசி ஒரு முறை, இன்னும் அன்பு கூறுவேன். எல்லாம் சத்தமா, சத்தமா சொல்லுங்க. இன்னும் அறிந்து கொள்ளுவேன். இன்னும் 2026 அதிகமாக ஊழியம் செய்வேன். சண்டே ஸ்கூல் நடத்துறவங்க எல்லாம், ஸ்கூல் நடத்துறவங்க சொல்லுங்க, சொல்லுங்க, ஐ லவ் மோர். சத்தமா, சத்தமா சொல்லுங்க. யார? வீட்டுக்காரியா? சொல்லுங்க, ஐ லவ் மோர். 2வது, ஐ நோ மோர். இன்னும் அறிவேன். இன்னும் அறிவேன். புரியுதா உங்களுக்கு? சில பிரசங்க கேட்கும் போதெல்லாம் நான் யோசிப்பேன், நம்ம இன்னும் வளரவே இல்லையே, இன்னும் வளரவே இல்லையே, இன்னும் வளரவே இல்லையே. சொல்லுங்க, லவ் ஹிம் மோர், சர்வ் ஹிம் மோர், நோ ஹிம் மோர். இன்னும் அவர் அறியணுமே. நீர் என்னை தாங்குவதால், நீர் என்னை தாங்குவதால், படுத்துறங்கி விழித்தெழுவேன். கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். படுத்துறங்கி விழித்தெழுவேன். நீர் என்னை எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுவோம்.
ஆமை 2026 ஆண்டு முழுவதும் ராக்காலத்தில் விசாரிக்கிற தெய்வம் அவர். பெருகினாலும் கர்த்தர் கைவிட்டார் என்று சொன்னாலும் எதிர்த்தெழுவோர், பெருகினாலும் என்று சொன்னாலும் கேடகம் நீதான், மகிமையும் நீதான், இனி மீற செய்பவன்தான். கேடகம் நீதான். எல்லாரும் முழு பலத்தோடு செய்பவர் நீதான். படுத்துறங்கி விழித்தெழுவேன், கர்த்தர் என்னை தாங்குகிறீர். சத்தமா தூரங்கி என்னை தாங்குகிறீர். You sustain me, Lord. என்னை தாங்குவதால். ஆமென். உலகம் தரும் மகிழ்வை விட நீர் என்னை தாங்குவதால். நாட்களில் நடந்த காரியம் கலங்கினாலும், சத்தமா நினைந்த காரியம் நடந்ததெல்லாம் நன்மைக்கெதுவாய் என் தகப்பன் நீர் மாற்றுகிறீர். எல்லாம் சொல்லுவீங்களா? நீர் மாற்றுகிறீர். படுத்துறங்கி விழித்தெழுவேன், ஆதரிக்கின்றீர். ஆதரிக்கின்றீர். ஹலோ, நான் சொன்ன எல்லாம் உங்களுக்கு உள்ள போயிருக்காது, ஆனா ஏதோ ஒரு வார்த்தை உள்ள போயிருக்கும். நியாயம் செய்வார், செவி கொடுப்பார், என்னை தாங்குவார், நிரூபிப்பார். ராக்காலத்தில் என்னை விசாரிக்கிற ஒரு கர்த்தர். யாரும் இல்லாத நேரம், இருளான நேரம், தனிமையின் நேரம், தவிப்பின் நேரம், சஞ்சலத்தின் நேரம், there's a time the Lord visits me. என்னை விசாரிக்கிற ஒருவர். ராக்காலத்திலே யாரும் இல்லாத நேரங்கள், சொல்ல முடியாத பிரச்சனைகள், சொல்லக்கூடாத பிரச்சனைகள், புரிந்து கொள்ள முடியாத வாழ்க்கை, but there is a God visit me. சொல்லுங்க, ராக்காலத்தில் சந்திக்கிறீரே. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அது போதும் ஆண்டவரே, நீ சந்தித்தால் என் வாழ்க்கை மாறும், என் பிரச்சனைகள் மாறும், என் இல்லாமை மாறும், என் வியாதிகள் மாறும், என் கவலைகள் மாறும், என் கண்ணீர் மாறும். ஒரு பெரிய திருப்தி எனக்கு தருவேன். ஆமென். நல்ல தகப்பனே, இந்த ஆண்டின் முதல் நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த முதல் உயிர் திருநாளுக்காக நன்றி. இந்த ஆண்டில் இந்த இடத்துல வந்து உம்முடைய ஊழியத்தை செய்ய அடிமை கொடுத்த சுகத்துக்காக நன்றி, பலத்துக்காக நன்றி, ஜீவனுக்காக நன்றி. இந்த ஆண்டு முழுவதும் அதிசயமான கிருபைகளை எங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணுங்க ஆண்டவரே. எதெல்லாம் புரியாமல் இருக்குதோ, எதெல்லாம் தெரியாமல் இருக்குதோ, எதெல்லாம் காணப்படலையோ, எதெல்லாம் காணலையோ, எல்லாவற்றையும் விளங்க பண்ணுங்கப்பா. குடும்பங்களில் விளங்க பண்ணுங்க, ஊழியத்தில் விளங்க பண்ணுங்க, எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் விளங்க பண்ணுங்கப்பா. அடியான் வாழ்க்கையிலும், அடியாள் வாழ்க்கையிலும், பிள்ளைகள் வாழ்க்கையில் விளங்க பண்ணுவீராக. எல்லாம் சொல்லுங்க, அதிசயமான கிருபைகளை நான் பார்க்கணும், என் ஜனங்கள் பார்க்கணும், என் குடும்பத்தார் பார்க்கணும், எங்கள் பட்டணங்கள் பார்க்கணும், எங்கள் தேசம் பார்க்கணும். அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே, நிரூபிங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.